வந்தே மாதரம் இந்த பாடல் 6 ஸ்டான்ஸாவும் இன்றைக்கி இந்தியா முழுக்க எல்லாரும் பாடியிருப்பாங்க. காங்கிரஸ் தலைமையகத்தில் இந்த வந்தே மாதரம் 6 ஸ்டான்ஸாவும் பாடும் பொழுது திருமதி சோனியா காந்தி அவர்கள் இதற்கு எப்படி அப்படின்றது போல் ஒரு முகபாவனை மற்றும் சைகையால் கார்கே அவர்கள்கிட்ட கேட்குறாங்க. 6 ஸ்டான்ஸாவை எப்படி பாட முடியும் அப்படின்றது ஒரு பெரிய விவாத பொருளாக மாறுகிறது. இந்த என்ன பிரச்சனை இந்த வந்தே மாதரத்தில் 2 ஸ்டான்ஸாவுக்கும் 6 ஸ்டான்ஸாவுக்கும் என்ன பிரச்சனை? இது வரைக்கும் 2 ஸ்டான்ஸா தான் இருந்துச்சு. இப்போ 6 ஸ்டான்ஸாவை பாடி ஆகணும்னு சொல்லி ஒன்றிய அரசு உத்தரவு போட்டிருக்கு. என்ன பிரச்சனை? ஃபஸ்ட்டு 2 ஸ்டான்ஸாஸ் இந்தியாவை பற்றி, இந்தியா தாய்நாடு நமது மண் அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய பெருமையை பேசுது. அதன் பின்னால் வரக்கூடிய அந்த 4 ஸ்டான்ஸாஸ் இந்து மத கடவுள்களை பற்றி பேசுது. இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சி இப்போ இல்லை, ஆல்மோஸ்ட் 100 இயர்ஸாக ஓடிக்கிட்டு இருக்கு. 1937 காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங் அப்போ தான் இந்த பல இதெல்லாம் இது பண்ணி சர்தார் வல்லபாய் பட்டேல், திரு நேரு அவர்கள் மற்றவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இல்லை 4 பத்திகளோ 6 பத்திகளோ இல்லை, ஃபஸ்ட்டு 2 பத்திகள் மட்டும்தான் நம்ம பாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன் போடுறாங்க. 1947 இந்தியா சுதந்திரம் வாங்கிய அன்று இரவு ஆகஸ்ட் 14 நைட்டு திருமதி சுச்சேதா கிருப்பலானி இந்த வந்தே மாதரத்துடைய ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவை மட்டும் பாடுறாங்க. 1950 திரு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வரக்கூடிய அந்த இதில் வந்தே மாதரம் ஜனகண மனவிற்கு ஈடான ஒரு அந்தஸ்தை இருக்குது, அதே அளவு மரியாதை கொடுக்க வேண்டும்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாரு. ஆனால் 2 ஸ்டான்ஸா தான், 6 ஸ்டான்ஸா கிடையாது. ஆனால் பாஜக இப்போது 6 ஸ்டான்ஸாவை பாடணும் அப்படின்ட்டு சொல்லுது. ஸோ இதுதான் பிரச்சனை. திருமதி சுச்சேதா கிருப்பலானி பாடிய அன்றே, இந்தியா சுதந்திரம் அடைந்த அன்றே இந்த பாடல் பாடப்படுவதால் மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த அசம்பிளிக்குள்ளே வரலை. அதனால் நீங்கள் இதை எப்படி நீங்கள் எடுத்துக்க போகிறீங்கன்னு சொல்லி காமத் அப்படின்ற அந்த ஒரு நபர் கேள்வி கேட்கிறார். கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் 28 ஆகஸ்ட் 1947 இந்த கேள்வியை முன்வைக்கிறார். ஸோ இப்பொழுதும் அதே கேள்வி நம் முன்னாலே வருகிறது. எப்படி ரிசால்வ் பண்ண போகிறோம் இதை பார்ப்போம்.